அண்ணா சொல்லுங்கண்ணா. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கண்ணா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? திடீர்னு தான் ஃபோன் பண்ணேன், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. என்னாச்சு? அதான் இந்த கடன் பிரச்சனையில் கொஞ்சம் அது ஆகுண்டு கிடக்கு. வீடு கட்டின வகையில் கொஞ்சம் கடன் ஆகி போச்சு. வட்டிக்காரெல்லாம் கொஞ்சம் தொல்லை பண்ணுறேன். அதனால கொஞ்சம் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு ஒரு அடி அடிச்சதுக்கு ஆகுங்குது. கடைசியாக வீட்டை விட்டு போகிறேங்குது. காணும் ஆளை, அதுக்கு தான் வந்தான்னு கேட்டேன். காணுமா? நான் அது கண்டென்ட்ல நினைச்சேன், அப்படி இல்லையா? இல்லைண்ணே, இது அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிப்பீங்களே சார், அதனால வந்து அது வந்து சும்மா ஃப்ராங்கோன்னு நினச்சேன். நான் இன்னைக்கு போட்டிருந்தாங்களே வீடியோ ஒன்று பார்த்தேன். நிஜமானமே போயிட்டாங்களா? ஆமாம், அது காணும். அங்கே தானே அங்கிட்டு வந்துச்சே, அதை என்னன்னு கேட்கலான்னு தான் பார்த்தேன். இல்லை, நான் எனக்கு எதுவுமே கான்டாக்ட் இல்லை. எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆயிடுச்சுண்ணா, 7-8 நாள் மேலே. ஆக்சுவலி வந்து நியூ இயருக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலையே. அப்படியா? என்ன அதான் ஓடிட்டு என்னன்னு பார்க்குறேன். ஏன் இங்கெல்லாம் எதுவும் வர மாதிரி? எனக்கு முன்னாடி வந்தால் கூட சொல்லுவாங்க, இப்போலாம் எனக்கு ஃபோனே பண்ணுறதில்ல நான் அவ்வளோ. அப்படியா? நம்ம நம்பர் வேற யாரும் கான்டாக்ட்லாம் நம்ம வச்சுக்கிறது கிடையாது. யார் நம்பருமே நான் வச்சுக்கிறது இல்லை. புரியுதுண்ணா. அது மீடியாவுக்குள்ள வந்ததுலேருந்து நான் யார் நம்பரையும் வச்சுக்கிறது இல்லை. அது வச்சுக்கிட்டாலும் நமக்கு ரொம்ப சிரமமாயிடும்ட்டு நான் வச்சுக்கிறது இல்லை. ஓ, எனக்கு இந்த மேட்டர் தெரியாது. நான் இன்னைக்கு பார்த்தேன். சரி, ஓகே, இது ஃப்ராங்க் போல, எப்பயுமே நடக்கிறது தானே அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். ஆனாங்க, அதாங்க இருந்துச்சு. நான் போவோம் இந்த வாரம் இருந்துச்சு. எப்பவும் போனால் ஃபோன் எடுக்கல. அப்புறம் பார்த்தேன், அதான் அவங்க நம்பர் அங்கே இருந்துச்சு. அதான் சரி. ஐயோ, தெரியல. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூப்பிடுங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேண்ணா.